தமிழ் மேட்ரிமோனி இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் வரன்களின் தகவல்கள் வழங்குறாங்க. உடனே கால் பண்ணுங்க. வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நாங்க 4 பேர், எங்களுக்கு பயம் என்னன்னு தெரியாது. நம்ம 2 பேர் தானே. நம்மள சொல்லலடா, இன்னைக்கு வந்து முதலமைச்சர்களை சொன்னேன்டா. ஓகே, ஆமா, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினையும் சேர்த்தா இன்னைக்கு 4 முதலமைச்சர்கள் சென்னையில இருந்திருக்கிறாங்க. ஒரு துணை முதலமைச்சரும் வந்திருந்தாரு. அப்ப 5 பேர். ஆமா, அப்போ இவங்கெல்லாம் எதிர்கட்சி தலைவர்கள் சில பேர் வந்திருந்தாங்க. எத்தனை பேர் வந்திருந்தாங்க? அவங்க ஒரு 20 பேர், எல்லாம் சேர்த்தா 25 பேர். எங்களுக்கு பயம் என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. எதுக்காக வந்திருக்காங்கன்னா, ஃபேர் டீலிமிட்டேஷனுக்கான அந்த கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் வந்து இன்னைக்கு நடந்தது. சென்னையில் உள்ள ஒரு தனியார் ஹோட்டலில் காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 3 மணி நேரம் கூட்டம் வந்து நடந்தது. எல்லா தலைவர்களுமே அங்கே கருத்துக்கள்லாம் சொன்னாங்க. இந்த 4 முதலமைச்சர்கள் யாருன்னா, ஒன்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், இன்னொன்று தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி, கர்நாடகாவிலேருந்து துணை முதல்வர் டி.கே. சிவகுமார் வந்திருந்தாரு, பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மானும், இங்கே கேரளால இருந்து பினராயி விஜயனும் வந்து வந்திருந்தாங்க. ஆமா, இது போக முன்னாள் முதல்வர் கேசிஆர், தெலுங்கானாவோட முன்னாள் முதல்வர் கேசிஆரோட மகன் கேடி ராமாராவ் அவரும் வந்திருந்தாரு. பஞ்சாப்ல இருந்து அகாலிதளம் கட்சியில இருந்து வந்திருந்தாங்க, பஞ்சாப் காங்கிரஸ்ல இருந்து வந்திருந்தாங்க, கேரளா காங்கிரஸ் கட்சியில இருந்து வந்திருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா கட்சிகளும் வந்திருந்தாங்க. இதுல 2 மாநிலம் மட்டும் மிஸ்ஸிங் இவங்க கூப்பிட்டதுல. யாரு? மொத்தம் 7 மாநிலங்கள், இங்க 4 தென் மாநிலங்களை கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்கு போக 3 மாநிலம் எக்ஸ்ட்ராவா கூப்பிட்டுருந்தாங்க. யாருன்னா மேற்கு வங்கம், ஒடிசா, பஞ்சாப். இதுல பஞ்சாப்ல இருந்து சிஎம்ஏ வந்துட்டாரு. மேற்கு வங்கத்துல இருந்து புறக்கணிச்சிருக்காங்க மம்தா பானர்ஜி. என்ன இந்தியா கூட்டணியில ஒண்ணுமண்ணா இருந்தாங்க. எப்ப இருந்தாங்க? அவங்க இந்தியா கூட்டணியிலே ஒரு மாதிரிதான் இருந்தாங்க. அதான் அவங்க வந்து என்னன்னா, அங்க ஓட்டர் ஐடி, அந்த போலி வாக்காளர் அட்டை, இதுதான் பெரிய பிரச்சனையா பாக்குறோம்னு அவங்க கட்சி ஒரு முடிவெடுத்து இதை புறக்கணிச்சுட்டதா ஒரு தகவல் இருக்கு. ஓகே, இது போக ஆந்திரால வந்து அங்க ஆளுங்கட்சி கூப்பிட்டுருந்தாங்க, தெலுங்கு தேசம், ஜனசேனா, அவங்க எல்லாம் வந்து வர்றதுக்கு தயாரா இல்லை. ஏன்னா பாஜக கூட்டணியில இருக்காங்க. இன்னொரு பக்கம் அங்க எதிர்கட்சி அந்தஸ்து இல்லைனாலும் எதிரில இருந்து அரசியல் பண்றது ஜெகன்மோகன் ரெட்டி, அவர் வந்து கூப்பிட்டுருந்தாங்க. அவர் வந்து என்ன நினைச்சாருன்னு தெரியல, ஜியை பகைச்சுக்கிட்ட மாதிரி ஆயிடுமோ, நம்ம அங்க போக கூடாது, ஜிக்கு ஒரு கடிதம் எழுதுவோம்னு சொல்லிட்டு ஜிக்கு வந்து டைரக்டா கடிதம் எழுதி, நீங்க ஒரே ஒரு உத்தரவாதம் மட்டும் கொடுங்க, எந்த பிரச்சனையும் வராது தென் மாநிலங்களுக்கு இந்த தொகுதி மறுசீரமைப்புனால அப்படின்னு நீங்க ஒற்றை உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா எங்களுக்குலாம் நம்பிக்கையா இருக்கும்னு ஒரு கடிதம் மட்டும் எழுதிட்டு அங்கேயே உத்தரவாதம் மட்டும்தான் எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் பிஜேபிக்கு வந்து ஒரு மாதிரி பயப்படுறாங்க. ஆமா, அப்படியே போய்கிட்டு இருக்கு. ஒடிசாவினுடைய முதலமைச்சரும் கடிதம் எழுதியிருக்காரு போல இருக்கு. ஒடிசாவினுடைய முன்னாள் முதலமைச்சரும் கடிதம் எழுதியிருக்காரு போல இருக்கு, நவீன் பட்நாயக். அவர் கடிதம் எழுதுனது மட்டும் இல்லாம இங்கே ஒரு காணொலி வாயிலா வந்து கலந்துகிட்டு இருக்காரு. அவருமே வந்து தொகுதி மறுசீரமைப்புங்கிறது நியாயமான முறையில் நடக்கணும்னு அந்த காணொலியில வந்து பேசியிருந்தாரு. இதுல என்ன இந்த கூட்டத்துல ஹைலைட்டா இருந்தது அப்படின்னா, அவர் வந்து ஒடிசால இருந்து ஒரு கட்சியில இருந்து சஞ்சய் தாஸ்ங்கிற நபரையுமே அனுப்பிச்சு வச்சிருந்தாரு. இவங்களுக்கெல்லாம் வந்து நேம் போர்டு வந்து வச்சிருந்தாங்க. அங்க இருமொழி கொள்கையை நாங்க கடைபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப முதல்வர் ஸ்டாலினுக்கு வந்து தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் எழுதியிருந்தாங்க. கர்நாடகானா டி.கே. சிவகுமார், கன்னடத்திலையும் ஆங்கிலத்திலையும், இந்த மாதிரி மலையாளத்திலையும் ஆங்கிலத்திலையும் பினராயி விஜயனுக்குன்னு எல்லா மாநிலத்தோட மொழிகளையும் வச்சு அதெல்லாம் ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமா, அது மட்டும் இல்ல, மொழி ஒரு பிரச்சனை கிடையாது அப்படிங்கறத சொல்ற மாதிரி இன்னைக்கு டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துருச்சு. அதனால அவங்க மொழியிலேயே பேசுங்க, அதை நாங்க டிரான்ஸ்லேட் பண்ணி மிஷின் மூலமா கொடுத்துருவோம்னு சொல்லி அந்த டிரான்ஸ்லேட்டர் மிஷின்ஸும் வச்சிருந்தாங்க. இப்ப தமிழ்ல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசினாரு, அது அவங்களுக்கு ஆங்கிலத்திலயோ இல்ல மலையாளத்துல இப்ப பினராயி விஜயன் கேக்குறேன்னா அவருக்கு மலையாளத்திலேயே அது மொழிபெயர்த்து தர மாதிரியான மிஷின்ஸ் எல்லாம் அங்க வச்சிருந்தாங்க. இப்போ மொழி பிரச்சனையை இந்த இடத்துல வந்து கரெக்டா கொண்டு வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதுல வந்து எல்லாருமே பேசும்போது சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி வஞ்சிக்க கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. குறிப்பா கேடிஆர் ராமாராவ் வந்து அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு பிக் பாஸ் மனப்பான்மையோட செயல்படுறாங்க மத்திய அரசு, அவங்க பிக் பிரதர்ஸா தான் செயல்படணும். இதை இப்ப ஏன் பேசுறீங்க, சொல்லவே இல்லையே மத்திய அரசுன்னு சில பேர் கேக்குறாங்க. ஆனா அப்படி கிடையாது, இது இப்ப பேசலன்னா ஒரு வரலாற்று பிழையா மாறிடும், கண்டிப்பா பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம்லாம் அவர் வந்து பேசியிருந்தாரு. ஆமா, முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லும் போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, இப்ப மணிப்பூர் எடுத்துக்கோங்க, அங்க வந்து 2 வருஷமா பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, அந்த மக்கள் நியாயம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு எந்த நியாயமும் கிடைக்கல. காரணம் அவங்களுக்கு அரசியல் பலம் இல்ல, அவங்க வந்து 2 தொகுதி தான் வச்சிருக்காங்க. அதனால குறைவான மக்களவை தொகுதிகள் கொண்ட மாநிலங்களுக்கு அரசியல் அதிகாரம் பறிக்கப்படுற சூழல் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு மட்டும் 8 போகும், இந்த 7 மாநிலங்களை சேர்த்து மொத்தம் 44 தொகுதிகள் வந்து இழப்பு ஏற்படும். அப்படி போச்சுன்னா நம்மளை கேட்காம அவங்களே எல்லா முடிவும் எடுத்துருவாங்க. நம்ம நாட்டுக்கு என்ன தேவை, தமிழ்நாட்டுக்கு என்ன தேவைன்றத
மேல டெல்லியில உட்காந்துட்டு சம்பந்தமே இல்லாதவங்க ஒரு முடிவெடுத்து திணிப்பாங்க. பெண்களுக்கு அரசியல் அதிகாரம் அப்படிங்கிறது குறைவாகும். நம்ம மாணவர்களுக்கு அந்த நிதி வழங்குறது அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அதனால நாங்க இந்த டீலிமிட்டேஷனை கண்டிப்பா எதிர்க்கல. ஆனா நியாயமான டீலிமிட்டேஷன் கொடுக்கணும் அப்படிங்கறத இந்த குழுவினுடைய நோக்கம் அப்படின்னு சொல்றாரு முதலமைச்சர் ஸ்டாலின். ஆமா, அது மட்டும் இல்லாம சொந்த நாட்டுக்குள்ளேயே நம்ம அதிகாரத்துக்காக போராட வேண்டிய ஒரு நிலைமை வந்துடும் இதை விட்டுட்டோம்னா அப்படிங்கிறதையும் முதலமைச்சர் வந்து பேச்சுல சொல்லியிருந்தாரு. அதுல ரேவந்த் ரெட்டி வந்து என்ன கேட்டுக்கிட்டு இருந்தாருன்னா, அடுத்த கூட்டம் வந்து ஹைதராபாத்ல நடத்தணும், அதை நாங்க நடத்துறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுவுமே எல்லாரும் ஒத்துக்கிட்டதுனால இப்ப இந்த கூட்டுக்குழுவோட அடுத்த கூட்டம் ஹைதராபாத்ல வந்து நடக்க போகுது. ஆமா, அது மட்டும் இல்லாம சில தீர்மானங்களும் நிறைவேற்றிருக்காங்க. ஏற்கனவே 50 ஆண்டுகளுக்கு வந்து இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்கல. 1976 நடக்கல, அப்புறம் 2004 நடக்க வேண்டியது அந்த அப்பயும் நடக்கல. இன்னொரு 25 ஆண்டுகள் தள்ளி வச்சாங்க. இப்ப இன்னும் ஒரு 25 ஆண்டுகள் இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ தள்ளி வைக்கணும். ஏன்னா குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிற விஷயத்த தென் மாநிலங்கள் ரொம்ப தீவிரமா செயல்படுத்தி நல்லா வந்து ரிசல்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அங்கெல்லாம் மக்கள் தொகை குறைஞ்சிருக்கு. இப்ப நீங்க இந்த டீலிமிட்டேஷனை அந்த மக்கள் தொகை அடிப்படையில் கொடுத்தீங்கன்னா தொகுதிகள் இழப்பு ஏற்படுது. இது வந்து குடும்ப கட்டுப்பாடை சரியாக பின்பற்றின மாநிலங்களுக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி இருக்கு. அதனால ஒரு சரியான ஒரு திட்டத்தை உருவாக்குற வரைக்கும் இன்னொரு 25 ஆண்டுகள் தள்ளி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் அதுல நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த கூட்டுக்குழு ஒன்னா இணைஞ்சு இந்த கட்சிகளுடைய எம்பிக்கள் எல்லாம் நடப்பு கூட்டத்தொடர்லயே நாடாளுமன்றத்துல பிரதமர் மோடியை சந்திச்சு ஒரு நியாயமான டீலிமிட்டேஷன் நீங்க பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அந்த மனுவை கடிதமாக கொடுக்கலாம் அப்படின்ற தீர்மானமும் இதுல நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஆமா, வந்தவங்களுக்கு எல்லாம் வந்து அறுசுவை விருந்து மட்டும் இல்லாம கிஃப்ட் எல்லாமும் கொடுத்திருக்காங்க. என்ன கிஃப்ட்? கிஃப்ட்ல வந்து பத்தமடை பாய், தோடர்களின் சால்வை, காஞ்சிபுரம் கைத்தறி பட்டுப்புடவை, ஊட்டி வர்க்கி, கன்னியாகுமரி கிராம்பு, கோவில்பட்டி கடலை மிட்டாய், ஈரோடு மஞ்சள், கொடைக்கானல் பூண்டுன்னு தமிழ்நாட்டுல உள்ள எல்லா மூலையில இருந்தும் பொருட்களை வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது மகளிர் சுய உதவி குழுக்களால தயாரிக்கப்பட்ட அந்த ஒரு பெட்டகத்துல வச்சு எல்லாருக்கும் வந்து கிஃப்டா கொடுத்துருக்காங்க. ஓகே. இதுல இப்போ இங்க தமிழ்நாடு பாஜக வந்து இதை எதிர்த்துக்கிட்டு இருந்தாங்க. கருப்பு சட்டையெல்லாம் போட்டுட்டு போராட்டத்துக்கு எல்லாம் தயாராகிட்டு இருந்தாங்க எல்லாரும். அதனால அண்ணாமலை வந்து என்ன சொல்றாருன்னா, இப்போ இந்த கூட்டத்துல வந்து மத்திய அரசு இதை பார்த்து பண்ணணும் அதை பார்த்து பண்ணணும்னு அறிவுரை தான் சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க தமிழ்நாடோட அனைத்து கட்சி கூட்டம் போது கொஞ்சம் ஹார்ஷா பேசியிருந்தாரு. அதுலதான் நாங்க கோபமாயிட்டோங்கிற மாதிரி கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டே பேசிட்டு இருந்தாரு. இப்போ வந்து DK சிவகுமார் வேற என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்க வந்து இறங்கினவரு இந்த மாதிரி பாஜக அவங்களுக்கு வந்து போராடுறாங்க இதுக்கு எதிரா அப்படின்னோடனே அவங்க கருப்பு கொடி காட்டி எங்களை வரவேற்கிறாங்க, இது நாங்க பாராட்டுறோங்கிற ரேஞ்சுக்கு பேசியிருந்தாரு. இங்க தலைவரா இருக்கவர் எங்க மாநிலத்துல ஒரு காலத்துல ஆபீசரா இருந்தவர் தான், அவருக்கு எங்க பலம் என்னன்னு தெரியும் அப்படின்லாம் வந்து அவர் பேசிட்டு இருந்தாரு. ஒரு மந்தையில இருந்து பிரிந்த இருந்த ஆடுகள் அப்படின்னு பேசிக்கிறாங்களா? ஆடுகளா? சரி, ஓகே. முதல்வர் ஸ்டாலின் வந்து இங்க பல மாநிலத்துல இருந்து தலைவர்களை கூப்பிட்டு வந்து ஒரு கூட்டம் போட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருந்தாருல்ல. ஆமா, இப்ப முன்னாள் முதல்வரா இருக்கோம் நம்மளும் ஒரு கூட்டம் ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இஃப்தார் நோன்புல வந்து அதிமுக நேத்து கலந்துக்கிட்டாங்க. அதுல எடப்பாடி பழனிசாமியும் கலந்துக்கிட்டாரு. எல்லா அதிமுக தலைவர்களும் அங்க வந்து நோன்பு விருந்திலையும் கலந்துக்கிட்டாங்க. அப்போ வந்து பேசும்போது நிறைய விஷயங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து பேசியிருந்தாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, இப்போ உள்ளம் தூய்மையாவும் நேர்மையாவும் நடந்துக்கிறவங்களுக்கு ஆண்டவனே ஒரு கூட்டணியை அமைச்சு கொடுத்து வெற்றியை தேடி தருவாரு, அதனால நாங்க தான் ஜெயிப்போம் அப்படின்றாரு. நல்ல விஷயம் தான் சொல்லியிருக்காரு. அப்ப கூட அவர் நான் முயற்சி பண்ணி ஒரு கூட்டணி உருவாக்கன்னு சொல்ல மாட்டாரு பாத்தீங்களா? அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. 2024 இந்த உள்ள தூய்மை நேர்மை எல்லாம் இல்லையா, என்ன மேட்டர்ன்னு தெரியல. கூட்டணியும் ஒழுங்கா அமையல, வெற்றியும் கிடைக்கல, அதெல்லாம் பேசியிருந்தாரு. இதை தாண்டி நிறைய விஷயங்களும் பேசியிருந்தாரு. என்னன்னா, நேத்து பட்ஜெட் உரையின் மீது விவாதம் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ அமைச்சர் தங்கம் தென்னரசு என்ன சொன்னார்னா, உங்களை வேற ஒரு இடத்துல இருந்து உங்க கட்சியை நிறுத்தி போறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் சிலர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பிஜேபியை குறி வச்சு அதிமுகவை அவங்க தான் இயக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை வச்சிருந்தாரு. அதுக்கு சட்டமன்றத்துக்கு வெளியே வந்து பேசின எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்னா, முதல்ல நீங்க பட்ஜெட் கணக்கு ஒழுங்கா பாருங்க, எங்க பிரச்சனை எல்லாம் நாங்க அப்புறம் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பதிலடி கொடுத்திருக்காரு. அதான் எங்க கணக்கெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்ன்றாரு. அவரும் வந்து ஜெயக்குமார் நேத்து இதுக்கு ஒரு பதில் சொல்லியிருந்தாருல, ஆடு நனையுதுன்னு ஓனா கவலைப்படுதான்னு, அதையேதான் இவரும் சொல்றாரு. ஆனா அப்ப ஒத்துக்கிறாங்களா ஆடு இவங்கதான் அப்படிங்கறத? ஆடு நனையுது அப்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் நாங்கன்னு ஒத்துக்கிறாங்களான்னு தெரியல. அதே மாதிரி இன்னொரு விஷயம் எடப்பாடி பழனிசாமி என்ன அந்த நோன்பு நிகழ்ச்சியில பேசியிருக்காருன்னா,
என்னை நம்பாம இருந்தவங்க பல பேர் வந்து கெட்டு போயிருக்காங்க, ஆனா என்னை நம்பி கெட்டவங்க யாருமே இல்ல அப்படின்ட்டு இருக்காரு. ஓ அப்படி, நான் ஒரு நதி போல என்னை நம்பி கெட்டவங்க யாரும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. கொஞ்சம் வறட்சி இருக்குன்னு நினைக்கிறேன் நதியில. 11 எலெக்ஷன்லாம் வறட்சி இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. ஆமா, அதை நம்பி கெட்டவங்க நம்பாம கெட்டவங்கன்னு யார சொல்றாரு? ஓபிஎஸ் சொல்றாரு இருக்கலாம். அப்ப ஸ்மால் மம்மி வேற இருக்காங்க, அவங்கள எந்த கேட்டகரியில வச்சிருக்காருன்னு தெரியல. இன்னைக்கு முதலமைச்சர்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் பக்கத்துல தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி உட்கார்ந்து இருந்தாரு. அவர்கிட்ட கேட்டிருக்கலாம், எப்படி உங்க மாநிலத்துல மட்டும் நீ சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கேட்டாரான்னு தெரியல. ஆனா இங்க உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த சதீஷ் அப்படிங்கிறவர் வந்து ஒரு மனு தாக்கல் பண்றாரு. மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த உத்தரவிடணும்னு சொல்லி அந்த மனுவை விசாரிச்ச உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது மத்திய அரசினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. அது தொடர்பா ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்துல நிலுவையில் இருக்கு. அதனால இப்ப எங்களால இதுல எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்திருக்காங்க. இதுதான் வந்து தமிழ்நாடு அரசும் சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து எங்களுடைய அதிகார வரம்புல வராது, மத்திய அரசு தான் எடுக்கணும்ட்டு. நீதிமன்றமும் அதே மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது அவங்களுக்கு வந்து அந்த அவங்க சொன்ன கருத்துக்கு கூடுதலா வலு சேர்க்கிற ஒரு விஷயமா மாறி இருக்கு. இன்னொரு பக்கம் என்னன்னா, சென்னை மருத்துவக் கல்லூரி உலகிலேயே பெஸ்ட் கல்லூரிகள்ல ஒரு 60வது இடம்லாம் பிடிச்சது ஒரு பெருமையான விஷயமா இருந்தது இல்ல. இப்ப என்னன்னா, சென்னை மருத்துவக் கல்லூரியில அந்த பல துறைகளையும் ஆராய்ச்சி மேற்கொண்டுட்டு வராங்கல்ல, அது சிறப்பா செய்யறது இந்தியால சென்னை மருத்துவக் கல்லூரி தான் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய சுகாதாரத்துறை விருதெல்லாம் கொடுத்திருக்காங்க. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா, அவர் தான் பாஜகவோட தேசிய தலைவர். அவர் வந்து அவர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து விருதெல்லாம் கொடுத்திருக்காங்க. ஆனா இங்க உள்ள 2 மாநில தலைவர்களும் இல்ல மாநில தலைவரும் மாநில ஆளுநரும் கல்வியில வந்து பின்னாடி போய்கிட்டு இருக்கு தமிழ்நாடு, கல்லூரிகள்லாம் சரியே இல்லைன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, அது மட்டும் இல்ல, அமித்ஷா என்ன சொன்னார்னா, நேற்று நாடாளுமன்றத்துல பேசும்போது, தமிழ்நாட்டுல தமிழ் பேசுறாங்க, ஹிந்தி திணிப்புன்னு தான் பேசுறாங்க. ரைட், இது வரைக்கும் தமிழ்ல இன்ஜினியரிங்கோ மெடிக்கலோ இருக்கா? அந்த பாடங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்களா? ஆனா நாங்க தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வந்தா அதை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அமித்ஷா பேசுறாரு. இப்ப மெடிக்கல் வந்து நம்ம தமிழ்ல, ஆனா ஆக்சுவலி இங்க பார்த்தோம்னா இன்ஜினியரிங் ஏற்கனவே தமிழ்ல இருக்கு. அந்த பாடங்கள்லாம் வந்து இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியர் இருந்தப்போ, கருணாநிதி முதலமைச்சராக இருந்தப்போவே கொண்டு வந்தாங்க. தமிழ்ல வந்து இன்ஜினியரிங் படிக்கலாம் அப்படின்னு சொன்ன மாதிரி மெடிக்கல் அதுக்கான ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா இவர் என்னன்னா சொல்ல வருது, மொழியை வந்து நீங்க படிக்கணும்னு நினைக்கிறவங்க, மொழியால நீங்க வந்து நாட்டை பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க, காரணம் உங்களுடைய ஊழல் தான். அதை மறைக்கிறதுக்காக நீங்க மொழி பிரச்சனை எழுப்புறீங்க. பல 1000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கு ஒரு லாங்குவேஜ், இங்கிலீஷ். அதை படிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, உங்க பக்கத்துல இருக்கிற ஹிந்திய படிக்கணும்னு நினைக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. கோவமாயிருக்காரு போல. நீங்க எதுக்காகனா ஊழலை மறைக்கிறதுக்கு இதை கையில எடுக்கிறீங்கன்றாரு. ஆமா, அதுக்கு சில பொதுமக்கள்ல இருந்து என்ன கேள்வி கேட்கறாங்க, நீங்க எப்படி மதத்தை கையில எடுக்கிறீங்களோ அந்த மாதிரியா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கூட பார்க்க முடிஞ்சது சமூக வலைதளம்ல. ஓகே, இது குரோக் கேள்வி மாதிரி இருக்கு, இது குரோக் பதில் மாதிரி இருக்கு. குரோக் இல்ல, பொதுமக்களை பொதுமக்கள். ஓகே, ஹெச் ராஜா ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அவர் போட்டாரா அவருடைய அட்மின் போட்டாங்களான்னு தெரியல, அப்படிதான் சொல்லுவாங்கன்னு இல்ல. நீங்க சொல்ல போற ட்வீட்டை வச்சே கண்டுபிடிச்சலாம் யாரு போட்டிருப்பாங்க. ஆமா, என்னன்னா தஞ்சாவூர் பக்கத்துல பாபநாசம், அதுக்கு பக்கத்துல வந்து நெடுந்துரு அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு. அங்க ஒரு ராஜகோபால பெருமாள் சாமி கோயில் ஒண்ணு இருக்கு. அந்த கோயிலுடைய அறங்காவலராக நர்கீஸ் கான் அப்படின்னு சொல்ல போற ஒரு இஸ்லாமியரை போட்டிருக்காங்க. கன்ஃபார்ம் ஹெச்ராஜா தான் போட்டிருக்காரா அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. இதுவே நீங்க ஒரு மசூதி நிர்வாக குழுவிலயோ ஒரு இந்துவை நீங்க போடுவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வச்சிருக்காரு. அதுக்குதான் வக்பு வாரிய மசோதா எடுத்து ட்ரை பண்றீங்க. என்ன ஹெச்ராஜா சொன்ன விஷயத்துல என்ன ஆயிப்போச்சுன்னா, நர்கீஸ் கான் அப்படிங்கிறவரு இஸ்லாமியர் கிடையாது, அவர் ஒரு ஹிந்து தான். அவருடைய தந்தை பேர் தங்கராஜ். அவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, நர்கீஸ் கான் பிறக்கும் போது அவருக்கு பிரசவம் கொஞ்சம் சிக்கலா இருக்கு. அந்த பிரசவத்தை சரியாக பார்த்து நர்கீஸ் கானை பெற்று எடுத்து கொடுத்த அவருக்கு வந்து ஒரு நன்றி தெரிவிக்கிற விதமாக அந்த டாக்டர்னுடைய பேரு நர்கீஸ் கான். ஓகே, அவர் பேரை தன்னுடைய பிள்ளைக்கும் வச்சுட்டாரு தங்கராஜ். அதனாலதான் அவர் பேர் நர்கீஸ் கான் இருக்கு. உடனே இவர் வந்து இஸ்லாமியர் வந்து நீங்க கோயில்ல வந்து போட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கிளப்பி விட்டாரு. இதுதான் ஒரு மத நல்லிணக்கத்துக்கான ஒரு எடுத்துக்காட்டு. இதுதான் அவருக்கு பிடிக்கல போல. ஏன்னா ஆதார் கார்டை எடுத்து பார்த்திருக்காரு, பேரை மட்டும் பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன். அதுல வந்து இப்ப வந்து ஒரு இந்த மாதிரி பொய்ய சொல்லி அது வந்து உண்மை இல்லைன்னு அவரே வந்து வீடியோ எல்லாம் போட்டிருக்காரு நர்கீஸ் கானே. அதனால வெளியே வந்திருக்கு. இப்ப ஹெச்ராஜா என்ன பதில் சொல்லுவாருன்னு தெரியல. இந்த ஒரு இஸ்லாமியரும் இந்து அரங்காவலராக நியமிக்கல. அப்ப நீங்களும் வந்து ஒரு மசூதியினுடைய அரங்காவலர் குழுல வக்பு வாரியத்துல ஒரு இந்துவை வந்து நிர்வாகியாக சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்லுவாரா? அவரு சொல்ல மாட்டாரு கண்டிப்பா. ஹெச்ராஜாவை பத்தி பேசும்போது காரைக்குடியில ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா,
மனோஜ் அப்படிங்கிற ஒரு ரவுடி வந்து கைதாகி இப்ப ஜாமீன்ல வெளியே வந்திருக்காரு. அவர் வந்து கையெழுத்து போடுறதுக்காக காவல் நிலையத்துக்கு போற வழியில கார்ல வந்த ஒரு கும்பல் அவரை துரத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஓட ஓட விட்டு அவரை வெட்டி படுகொலையும் செஞ்சிருக்காங்க. இப்போ இந்த சம்பவத்துல 3 பேரை கைது பண்ணியிருக்கு காவல்துறை. குரு பாண்டியன்கிறவரோட அப்பாவை கொலை பண்ணதுக்கான பழிவாங்கல் நடவடிக்கை தான் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி தான் ஈரோடுல ஜான்கிறவரை கொல்லும் போது அது இன்னொரு கொலைக்கான பழிவாங்கல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டுல இப்ப சமீபமா அந்த பழிவாங்கல் கொலைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இவங்கெல்லாம் வந்து ஜாமீன்ல தான் வெளியே வராங்கும் போது கண்காணிக்கணும். இவங்களுக்கு வந்து ஒரு த்ரெட் இருக்குங்கிறது தெரியும். அப்படிங்கும்போது இப்படி எப்படி காவல்துறை அசால்ட்டா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. சட்டம் ஒழுங்கு இந்த நிலைமையில தான் இருக்கு தமிழ்நாட்டுல. தொடர்ந்து செய்திகளா பார்த்துக்கிட்டே இருக்கும், கொலை நடந்துகிட்டு இருக்கு. அது என்னன்னா, கொலைகள் எப்பயுமே எல்லா ஆட்சி காலத்தையும் நடக்குதுதான், அது இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்ப அந்த கொலைகள் நடக்கிற விதம் இருக்குல்ல, ஒரு வெட்ட வெளியில யாருக்கும் பயப்படாம இஷ்டத்துக்கு கொலை பண்றதுன்னு இருக்கு இல்லையா, அப்போ அது என்ன மாதிரியான செய்தியை வெளியே கடத்துது? அப்போ அரசாங்கத்து மேலயோ போலீஸின் மேலயோ அவங்களுக்கு பெரிய பயம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை தான் ஏற்படுத்துது. அந்த பிம்பம் தான் வந்து இங்க ரொம்ப பெரிய ஆபத்து அப்படிங்கிறத நம்ம இங்க கவனிக்கணும். கண்டிப்பா. ஏன்னா வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன்லாம் வந்து சொல்லியிருந்தாரு காவல்துறை கையில வச்சிருக்கிற முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஆனா வந்து இப்போ அடுத்தடுத்து நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது பயமே இல்லாம ரோட்ல இப்படி வெட்டும் போது மக்களுக்கு வந்து அது பதற்றத்தை ஏற்படுத்துது கண்டிப்பா. ஸோ இதை வந்து கண்டிப்பாக உடனடியாக சட்டம் ஒழுங்குல என்ன பிரச்சனை இருக்கோ அதை சரி பண்ணணுங்கிறது தான் அரசோட முக்கிய கடமையாக இருக்கு. இப்போ கர்நாடகா அசம்பிளியில் நேற்று பேப்பர்லாம் கிழிச்சு போட்டு பாஜக எம்எல்ஏக்கள் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொன்னோம்ல. ஏன்னா வந்து இந்த பப்ளிக் கான்ட்ராக்ட்ஸ், அரசாங்கம் கொடுக்குற கான்ட்ராக்ட்ஸில் 4% இடஒதுக்கீடு இஸ்லாமியர்களுக்குன்னு சொல்ல அதில் வந்து கோவமாயி கிழிச்சு போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அதில் சபாநாயகரே அவமதிச்சிட்டாங்கன்னு சொல்லி ஒரு 18 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க 6 மாசத்துக்கு. ஓஹோ, அது என்னன்னா கான்ட்ராக்ட பத்தி பேசும்போது கோவம் வருது, ரைட்டு. ஆனா கடந்த ஆட்சியில இவங்க தான் வந்து நிறைய கமிஷன் வாங்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி QR கோடெல்லாம் வந்து ஒட்டிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு 40% கமிஷன் வாங்குறாங்களா சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப கோவம் வராதுல ஆட்சியில இருக்கும்போது. இப்போ வந்து கோவப்பட்டாங்க. அதுவும் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடா அப்படின்னு பயங்கரமா கோவப்பட்டிருக்காங்க. இப்ப சஸ்பெண்ட் ஆயிருக்காங்க. இன்னொரு பக்கம் கர்நாடகான்னு ஒண்ணு இன்னைக்கு பெங்களூர், அதாவது ஆர்சிபி அணிக்கும் KKR அணிக்கும் இன்னைக்கு ஆரம்பிக்குது IPL. ஸோ கிரிக்கெட் ரசிகர்கள்லாம் ஜாலியா இருக்காங்க. IPL வந்துச்சு, இப்பதான் முடிஞ்ச மாதிரி இருக்கு. ஓகே, இன்னில இருந்து அடுத்த 2 மாசத்துக்கு. ஆமா, நாளைக்கு வர CSK மேட்ச் இருக்கனால தோனி ரசிகர்களும் தயாரா இருக்காங்க அவரை பாக்குறதுக்கு. டிக்கெட் கிடைக்குமா? டிக்கெட் இங்க சென்னையில வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரிதான் இருக்கு. யார் தான் அதை பாக்குறா புரியல, யாரு கேட்டாலும் இல்லைன்றாங்க. எங்க போகுது இந்த டிக்கெட்லாம்? இது ஒரு வைக்கிறாங்க, ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இதெல்லாம் ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் வெளியிட்டாங்கன்னா பரவாயில்ல. அரசியல்வாதிகள் மதம் என்ன ஜாதி என்ன இதுதான் ஸ்கேன் பண்றாங்க. சரி, ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு திருமண நிகழ்வுல நடந்த ஒரு விஷயத்த வச்சு ஒரு வீடியோவா அந்த தம்பதியே வந்து பதிவிட்டு இருக்காங்க. ஆமா, என்னன்னா கனடாவில் இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு தம்பதிக்கு வந்து கல்யாணம் நடந்திருக்கு. அவங்க அந்த மேரேஜை வந்து ஒரு ரிச்சா கிராண்டா கொண்டாடணும், ஒரு ஹாப்பினியா ஃபன்னா கொண்டாடணுன்றதுக்காக பல்வேறு ஏற்பாடுகள் பண்ணியிருந்தாங்க. அதுல ஒண்ணுதான் இந்த கலர் பாம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். போட்டோ எடுக்கும்போது கரெக்டா வந்து ஒரு பாம்பை வெடிச்சு கலர்ஸ் வந்து அப்படி வெளியே வரும். அப்படி அது வெடிக்கும் போது என்ன ஆச்சுன்னா, தப்பா வெடிச்சு ஃபயர் ஆகி அந்த மணப்பெண்ணுக்கு வந்து காயம் ஏற்பட்டுருச்சு. அதனால இந்த மாதிரியான ஏற்பாடுகள்லாம் நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப கவனமா இருங்க, முடிஞ்சா இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க, எதுக்கு தேவையில்லாதது அப்படிங்கிற மாதிரி அவங்களே வந்து ஒரு கருத்தை வெளியே சொல்லியிருக்காங்க. ஒரு விழிப்புணர்வு பதிவு மாதிரி இருந்தது. அது கவனத்துல எடுத்துக்கிறது நல்ல விஷயம் தானே. ஆமா. ஃப்ரெண்டு கேக்குறாரு, உங்ககிட்ட பவர் பேங்க் இல்லல? ஆமா, ஏன்? அது சர்ப்ரைஸ், உன் பர்த்டே அப்ப பாரு. நல்லா கொடுக்குறாங்க சர்ப்ரைஸ். நான் சைவம். தமிழ்ல நான் வெஜிடேரியனுக்கு நான் சைவம்னு 3 சொல்லி வேற போட்டிருக்காங்க, அசைவம் பதிலா. வீக்கெண்ட் அப்படிங்கிறது நீ எதுல வீக் அப்படின்னு கண்டுபிடிக்கத்தான். ஓய்வை தான் அப்படி சொல்றாங்களா? நான் அதிமுகவின் தலைவன் கிடையாது, ஒரு தொண்டன் தான், EPS. ஆமாமா, ஒற்றை தலைமைக்காக போராடிய தொண்டன். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. விருது கொடுத்துடலாமா? ஆமா. யாருக்கு? இங்க இன்னைக்கு சென்னையில வந்து 4 முதல்வர்கள் வந்துட்டாங்க. அப்போ அவங்களுக்கு தான் கொடுக்கணும்ன்றியா? ஆமா, ஒரு விருது பத்தாது, 4 விருது செஞ்சு கொடுத்துருவோம். வரைகிறது தானே. இப்ப 4 பேர்லயே எத்தனை பேரை வரைகிறாரு தெரியல. நம்ம பிரேம் டாவின்சி, அவர் வரைகிற எல்லாருக்குமே இந்த விருது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி, அதே மாதிரி பினராயி விஜயன் வந்திருந்தாரு. இவங்க எல்லாம் யார் யார், பகவந்த் மான் வந்திருந்தாரு. வரைஞ்சுக்கிறாங்களோ எல்லாருக்கும் அவெஞ்சர்ஸ்ங்கிற விருது கொடுத்துடலாம்.
ஏன்னா நிப்பாங்களா? அப்படியே வரிசையா நின்று சரி. நாங்க வந்து தொகுதி மறுசீரமைப்பை விடவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒற்றுமையா காமிச்சிருக்காங்க. திமுகவுமே இந்த கூட்டம் வந்து சக்சஸ்ஃபுல்லா நம்ம நடத்திட்டோம் அப்படிங்கிற ஒரு இதுல தான் இருக்காங்க. ஸோ அவெஞ்சர்ஸ்ங்கிற விருதை முதல்வர்களுக்கு கொடுத்துட்டு வாட்ஸ்அப்ல அனுப்பிடலாம் அவங்களுக்கு. அவங்களுக்கு அனுப்பிச்சிருவோம். ஓகே, அனுப்பிச்சிட்டு இப்ப கிளம்பிடுவோம். கிளம்பிடுவோம். நன்றி. மகன் அல்லது மகளுக்கு வரன் பாக்குறீங்களா? ரொம்ப பிரைவசியா வரன் அமைத்து தர இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ், வாட்ஸ்அப் வசதி என பல புதிய சேவைகளை வழங்க காத்திருக்கிறது உங்கள் தமிழ் மேட்ரிமோனி. இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்.